கசாலி டீகோட் நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட போகிறோம். என்னன்னா ரொம்ப முக்கியமாக ஒரு திரைப்படம் ஹபீபி அப்படின்னு ஒரு திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியானது. வெளியாகி ஊர் உலகம் எல்லாம் ஆஹோ ஓஹோ அப்படின்னு கொண்டாடப்படுது. அப்புறம் விமர்சனங்களும் வருது. சரி, ரெண்டுமே இருக்கா. இப்போ நானும் மதுரை வயல் ஏஜிஎஸ் தியேட்டரில் பார்த்தேன். நம்முடைய தோழர் சகோதரர் சூஃபியான் வழக்கம் போல் அவரும் தேட்டரில் படம் பார்த்துட்டார். நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் படம் எப்படின்னு. அதை நம்மளுடைய நண்பர்களுக்காக நேயர்களுக்காக இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் விருப்பம் இல்லாமல் கரெக்டாக என்ன உண்டோ அதை செய்ய போகிறோம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து, அதே மாதிரி ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே ஆதரவு நிறைய கொடுத்துக்கிட்டீங்க, அதுக்கு முதற்க நன்றி. சரி, இப்போ அவரை நம்ம கசாலி டீகோட் இந்த ஸ்பெஷல் வீடியோவுக்கு வரவேற்கிறேன். வாங்க சார். வணக்கம் ஹபீபி. வாங்க ஹபீபி. ஆமாம், ஹபீபி. இப்போ இந்த படத்தை நான் பார்த்தேன். ஓகே. இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கூட எனக்கு தூக்கமே வரல. நான் செகண்ட் ஷோ தான் போனேன். ஓகே. ஃபேமிலியோட போனேன். சரி, அங்கே வந்தால் அந்த தேட்டரில் நம்ம கூட்டம் கம்மி, அவ்வளவே முஸ்லீம் நண்பர்கள் தான் வந்திருந்தாங்க. சரி. முஸ்லீம் பெண்கள், இளம் பெண்கள் தான். ஓகே. ஒரு 50-100 பேர்கிட்ட இருந்தாங்க. ஓகே. 50-60 பேர் இருக்கும். இந்த படத்தினுடைய விஷயம் என்னன்னா, காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு சமூகத்தினுடைய விஷயத்தை கொண்டு சேர்க்கறதுல பெரிய பொறுப்பு ஊடகத்துக்கு இருக்கு. ஊடகங்கள்னா சினிமா ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், பிரிண்ட் மீடியா, வீடியோ மீடியா, யூடியூப். அது எந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் சரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இந்த எடுத்த படத்தை தான் கொடுக்குமே தவிர அது ஒன்றும் செய்யாது. அது ஒரு மீடியா தானே. ஆமா, அது ஒரு மீடியா. ஏன்னா அது ஒரு மீடியா. இப்ப இந்த படத்துக்கு ஒரு கதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த இஸ்லாமிய சமூகத்தை ரொம்ப ஒடுக்குனது யாருன்னா வெளியுள்ளவங்க கிடையாது. இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள். அறிஞர்கள்னு பேர்ல இருக்கிறவங்க. அறிஞர்கள்னு பேர்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இதை விவாதம் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னங்கிறத சுருக்கமா பேசிடுவோம். சரி, அது என்ன அப்ப கொஞ்சம் அது ஒரு வார்த்தை கடைசி அதான் புரியுது. கதையை பத்தி நீங்க சொல்லுவோம். ஆமா, புரிதல் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கதை ஆரம்பம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த இடைவேளை வரைக்கும். நாம ஒரு சின்ன வயசுல நிறைய சினிமாக்களை பார்க்கல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த கதையோட அவுட்லைன் நான் லேசா சொல்லிடுறேன். சொல்லு. ஆமா, நீங்க சொல்லி கதையோட அவுட்லைன் மட்டும் சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, இது தென் தமிழ்நாடு மாவட்டம்னா இது தென் மாநில தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இங்க தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடையநல்லூர் ஊர்ல அங்க இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வாழ்றாங்க. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா கடையநல்லூர், புளியங்குடி, சொக்கம்பட்டி, இந்த பக்கம் தென்காசியா இருக்கட்டும். நான் அங்க பூச்சி மருந்து கம்பெனில வேலை பார்த்திருக்கேன். அதனால நான் போகாத இடமே இல்லை. அந்த இடத்துல என் கால் படாத இடமே இல்லை. ஆமா. அப்போ கடையநல்லூர்னா இந்த இதெல்லாம் இருக்கு. நமக்கு பக்கத்து அக்கம் பக்கம் ஊர் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா போயிருக்கேன். எனது மீன்துள்ளி, கீழே நீலிதநல்லூர், மேலே நீலிதநல்லூர், சங்கரங்கோயில், இதெல்லாம் இருக்கு. நீங்க அதான் சொல்லலாம், அத்தனை இடத்துக்கும் மிளகா பயிர் இருக்கும். அது ஒரு சீசன்ல அப்படி. சரி, இப்போ அங்க இஸ்லாமியரோட வாழ்வு எப்படின்னா, அவங்களுடைய பேசிக் தறி நெய்கிறது. தறிதான். கைலி, கர்ச்சீப்பு. நான் போய் அங்கே கைலி வாங்கியிருக்கேன், கர்ச்சீப் வாங்கியிருக்கேன். ஓகே. தறி நெய்கிறது. ஓகே. எங்க கடையநல்லூர் அங்க இருக்கிற பெரும்பாலான இஸ்லாமியர் இருக்காங்க. மதத்தவரும் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, கொஞ்சம் கிறிஸ்டின் இருக்காங்க. ஆனாலும் மெஜாரிட்டி அந்த ஊர்ல இஸ்லாமியர்கள். ஓகே. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 90ல் 89, 90 அந்த டைம்ல 90, 91 அப்போ இது தென்காசியில ஒரு பெரிய கோவில், காசி விஸ்வநாதர் கோவில் மாதிரி ஒரு பெரிய கோயில். பராக்கிரம பாண்டியன் தென்காசியில நம்ம சிவஞ்சயத்துல கட்டி வைத்தார். பெரிய அந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு நன்கொடை பெரிய அளவு கொடுத்தது அங்க ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர். ஓகே. அப்போ அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நான் அன்னைக்கு இருந்தாங்க அந்த டைம்ல. அப்போ அவரை கூப்பிட்டு வச்சு ரொம்ப முதல் மரியாதை பண்ணாங்க. ஒரு இஸ்லாமியர். இவர் இந்த கோவிலுக்கு இதெல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காரு. ஏன்னா மத நல்லிணக்கத்துக்கு எல்லா காலமும் நம்ம சகோதர சகோதரிகளை எல்லாம் பழகியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அது எனக்கு ஞாபகம். அதே மாதிரி கடையநல்லூர் போனீங்கன்னா
அந்த வாழ்வியல் இந்த கைலி இவங்க நெய்கிறாங்க, அது விற்கிறதுக்கு வந்து இந்துக்கள் வருவாங்க, மற்றவங்க ஒரு வாங்கிட்டு போவாங்க, அண்ணன் தம்பி மாமே மச்சன் மருமகன் அப்படி பழகும். ஸோ கடையநல்லூர் கிராமத்தில் ஒரு பெரிய பெரிய கிராமம் அல்ல சின்ன ஒரு நல்ல ஊர். அதில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவன் பிறந்ததுலேருந்து அப்புறம் அவனுக்கு மக இந்த மாதிரி அவங்களோட வாழ்வியல், அப்புறம் அவர் தம்பி, அண்ணன் தம்பி 2 பேரும், தம்பி, அப்புறம் அவங்களுக்குள்ள இப்போ கஷ்டம் படும்போது தம்பி வந்து வெளிநாட்டுக்கு போகிறது. அதுக்கப்புறம் அங்கங்கே இளந்தாரி பசங்க வந்து ஸ்கூல் 10ஆம் கிளாஸ் முடிச்சாங்களா, 12ஆம் கிளாஸ் முடிச்சாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னை வந்து 8ஆம் கிளாஸ் முடித்தோடனே சவுதி அரேபியா அனுப்பணும்னு நினச்சாங்க. ஆனால் படிக்கணும்னு சொல்லிட்டு படித்து வந்து அக்ரியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அது ஏதோ ஒரு சின்ன மாற்றம். அந்த காலத்தில் அப்படித்தான் வந்து ஏதாவது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம், வீட்டு வேலைக்கு அனுப்பிச்சிடுவோம், அங்கே கார் துடைக்க அனுப்புவோம்னு சொல்லி. ஏன்னா ரியால்லையும் திராம்லையும் பணம் வருதுங்கிறதுனால அந்த மாதிரி அங்கே வந்து அனுப்பக்கூடிய அந்த ஒரு கலாச்சாரத்தில் இங்கே என்னன்னா என்ன ஆச்சு அவருக்கு. ஓகே, அண்ணனா இருக்கக்கூடியவர் தான் அந்த கதையோட நாயகன். யாரு? நம்ம கஸ்தூரி ராஜா. அப்படியே வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இஸ்லாமியராக வாழ்ந்திருப்பாரு. ஓகே, அவர் மகனுக்கு அந்த வயசுலேருந்து பருவ வயசில் காதல் வரும்ல ஸ்கூல். அதில் அந்த காதல் என்ன மாதிரி ஆச்சு, அந்த காதல் எப்படி கைவிட்டுச்சா என்னாச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணோட வந்து மனமுடிப்புக்கு வந்து கிட்டத்தட்ட நிச்சயதார்த்தம். ஓகே, அந்த பொண்ணு அதாவது 90களில் இருக்கும்போது என்ன மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2023 வரும்போது அந்த பொண்ணு வந்து பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ரொம்ப ஃபார்வேர்டா. அப்புறம் அந்த பொண்ணோட சம்மதம், அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ஓகேன்னா சரி நான் சொன்னேன் என் பொண்ணு கேட்பா அப்படின்னு இல்லாமல் என்னதான் இருந்தாலும் பொண்ணு கேட்கணும்ல அப்படின்னு போய் அங்கே போய் கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த வாழ்வியலை சுண்ணத்து பண்ணுறதுலேருந்து ஈவினிங்ல அந்த காலத்தில் வந்து கிராமங்கள் எப்படின்னா வயசுக்கு வந்த பெண்கள் பகலில் நடமாட மாட்டாங்க. நைட்டு மட்டும்தான், ஈவினிங் நைட்டு மட்டும்தான் தண்ணி எடுக்க போகிறது, ஒன்றா வந்து பேசி சிரிச்சுட்டு போகிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே வந்து நான் உன்னை பார்க்குறாண்டி இவனை பார்க்குறாண்டி அப்படின்னு பேசிக்கிறது. இந்த வாழ்வியலை இவர் வந்து படமாக எடுக்கவே இல்லை. ஓகே, அப்படி எல்லாம் வந்து கடைசி அவரோட ஜனாசா, அப்புறம் அவங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதைன்னு சொல்கிறத விட வாழ்வியலை இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு படமாக எடுக்கலை. அங்கே போய் யாருக்கும் தெரியாமல் கேமரா வச்சு, கேண்டிட் கேமரா மாதிரி வச்சு அங்கே நடக்கிற நிகழ்ச்சியில் பூரா எடுத்து தொகுத்து வச்சுட்டாரோ அப்படின்ற அளவுக்கு ஒரு நேர்த்தியான எனக்கு பிடிச்ச படம். இந்த படத்துக்குன்னு கதைன்னு சொன்னால் இது பெருசாக புரிஞ்சிருக்காது. ஒருத்தரோட ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்த வாழ்வியல், அவரோட பிறந்ததுலேருந்து தறி நெஞ்சு வந்து அவர் மகன் இது, அப்புறம் தம்பி கொண்டாட்டி அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த தம்பி இருக்கு இல்லையா, இவங்களுக்கான காதலை விட, அந்த ஹீரோன்னு சொல்ற காதலை விட தம்பி கொண்டாட்டி வெளியிலேருந்து வரும்போது வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க வந்து கேசரில் பேசி அனுப்புறல, இதெல்லாம் வந்து எனக்கு அனுபவம் உண்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அழகாக கொண்டு வந்து செதுக்கி வச்ச எந்த கேரக்டரையும் வந்து ஒரு சும்மா பேருக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு இந்து நண்பர் போனால் பிரியாணி கொடுத்துட்டு என்ன மாதிரி பேசுறது இப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில் இவர் வந்து இறந்து போய் அங்கே குழியில் அடக்கம் பண்ணுறாங்க. அவர் வேகமாக ஓடி வந்து அந்த பிடிமண்ணு போடுவாங்க இல்லையா, அப்போ அவர் கதறல ஆரம்பிச்சு அத்தனையும் கதைன்னு சொல்கிறத விட வாழ்வியல். இதை வந்து கதையாக கேட்டால் பெருசாக புரியாது, பிடிக்காது, ஒரு மாதிரி ஆகிடும், சாதாரணமாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் வந்து நம்மளை மறந்து நம்ம வந்து இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. நமக்கு சுருக்கமாக தான் நானும் சொல்லுவேன், ரொம்ப சுருக்கமாக. கடையநல்லூர்ல வாழக்கூடிய சமுதாயங்கள் முதலியார் சமூகம். ஓகே, அதுல நடித்திருக்கக்கூடிய சன் டெலிவிஷன் சாவுல் அமீர், ஆமா, அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர். ஓகே, அவர் தான் என்கிட்ட சொன்னார், நாங்கள் முதலியாளர்களாக இருந்தால் தறி. ஓகே, அவர் மேலப்பாளையம் பக்கத்துல ஒரு முஸ்லீம் இருக்கு, பெரிய ஒரு 63 தெரு, அந்த ஊரும் முதலியார்கள் தான். ஓகே, இவங்க தான் இஸ்லாமா மாறிட்டாங்க. ஓகே, இஸ்லாமா மாறினால அவங்களுடைய தொழில் அப்படியே தொடர்ந்துச்சு. இஸ்லாம் மாற்ற தொழில் தொடங்குச்சு. சிவகாசி பக்கம் வந்து நம்ம தீப்பெட்டி ஃபயர் ஆபீஸ் எல்லாம் அங்க இருக்கும், அப்படி மாறி முஸ்லீம் ஓகே, அப்படி தொழில் தொடங்குச்சு. இன்னைக்கு திசைநோல பக்கத்துல நாடார்ல இருந்து சில கொஞ்சம் மாறி இருப்பாங்க. சரி, அவங்க வயல்காடு அப்படிலாம் வேலை செய்வாங்க. அத மாதிரி அப்படி ஒரு விட்டுருக்கு. இப்ப இந்த படத்துல நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பு தான். நம்மள வந்து அதோட அந்த சமூக வாழ்க்கையோட கொண்டு நினைச்சிட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான காட்சி பாருங்க, இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் வந்து இறந்த பிறகு அடக்கம் செய்வார்கள். ஐயோ, அந்த ஜனாசா குழுப்பட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த குறிப்பிட்ட காட்சியை மட்டும் பேசுவோம். அந்த எப்படி அரப்பு போட்டு மஞ்சள் போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி அவரு அந்த கஸ்தூரி ராஜா ஒரு பாயாவே மாறிட்டார். பாய் மட்டும் இல்ல, அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் ஜனாசாவா ஒரு பிணமா இருக்கும்போது அந்த உதடு பாத்தீங்களா, ட்ரை ஆகி போய் ஒரு மாதிரி அப்படி கிடப்பா. அந்த அளவுக்கு அவரு ஒண்டி இருக்காரு. அவரு நேற்று பேட்டி கொடுத்தாரு, 1 மாசம் நான் முஸ்லீமாவே வாழ்ந்துட்டேன். ஏன்னா அவர் ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்.
ஓ நாயுடு, ஓகே. அவர் நாயுடு, தனுஷ் அப்பா. நாயுடுகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் தனுஷ் ரொம்ப மட்டும் உறவு இல்ல, தனுஷ் செல்வராகவன் அப்பா. செல்வராகவன் அவர் மூத்த பையன். ஆமா வந்து 2 பேரும் 2 பையனும் தானே. ஆமா, அவங்க வந்து 2 பையன் அப்பா, ஒரு பொண்ணு. அவங்களுக்குள்ள அந்த நாயுடுக்கும் இஸ்லாமியர்களுக்குமே நல்ல மாமன் மச்சான் மாப்பிள்ளை. உங்களுக்கு தெரியும், தெரியும். நீங்க விருதுநர்காரர் தானே. எங்க ஊரை சுத்தி வந்து நாயுடு உண்டு. எந்த பேரை கேட்டோம்னா என்ன மாப்பிள்ளை அப்படிம்பாங்க. மாப்பிள்ளை மச்சான் அப்படிதான் எல்லா சமூகத்தும். இந்த செய்தியில ரொம்ப பிடித்தது முஸ்லிம்களுடைய வாழ்வியல், முஸ்லிம்களுடைய தொழில். அதுல நீங்க பாத்தீங்கன்னா வெளியூருக்கு நீங்க சொன்னதே தான் நான் திருப்பி வெளிநாடு இல்ல, வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த தைல பாட்டில் வாங்கிட்டு வாங்க. தைலம், கோடாலி தைலம், கோடாரியா கோடாலி தைலம். அப்புறமா எல்லாத்துக்கும் அந்த பெட்டி பிரிக்கிறது பாருங்க, அத பத்தி புளி தைலம், கோடாலி தைலம், அதுக்கப்புறம் சோப்பு. ஆமா, அதுல செண்டு. அந்த பெட்டியை பிரிக்கும் போது சொந்தக்காரங்க எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க. உனக்கு தொப்பி, நான் பட்டிருக்கேன், உனக்கு சல்லா, நான் பட்டிருக்கேன். இந்த தஸ்பீ இருக்கு பாருங்க, தஸ்பீ மணி, இத வந்து அம்மா கொடுக்குறாங்க. அம்மா இது நீங்க இத அல்லாஹ்வை தொழுவுங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அண்ணன் பிள்ளை கொடுக்குறாங்க, அன்னிக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது நானும் அதுல சேர் போட்டு இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு. நீங்க வெளிநாட்டுல வாழ்ந்துருக்கீங்களா? நான் போனதில்லை. நான் வெளிநாட்டுல வாழ்ந்திருக்கேன். நீங்க பல வருஷம் இல்ல. இதுல பெட்டி கட்டுறது அந்த ஊர் இதையும் சொல்லி இடையில சும்மா அனுபவத்து பேசுறதானே. துபாயில வந்து ஊருக்கு யாராவது கிளம்புனாங்கன்னா யாராவது நல்ல கரெக்டா பெட்டி கட்டுவாங்கல்ல. அப்பா கொஞ்சம் நாளைக்கு அடுத்தது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி வந்து கரெக்டா வந்து டைட்டா வச்சு கட்டணும். இல்லைன்னா பெட்டியோட சைஸ் பெருசா உள்ளுக்குள்ள கேப் இருக்கும். இதுல கட்டுறவங்க வந்து இதை முதல்ல எடுங்க, இதை போடுங்க, இதை போடுங்க, அப்படி கரெக்டா. அது வந்து எப்படின்னா உள்ள வந்து காத்து போக இடவெளி இல்லாத அளவுக்கு வந்து கரெக்டா கட்டுறது. அப்படி வந்து கட்டி முடித்தோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு பிரியாணி கொடுத்து அந்த மாதிரி ஒரு சிறப்பா கட்டியிருக்காங்க. ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு சொன்னா, அதுல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காட்சி என்பது அந்த பெண்ணு தேர்ந்தெடுத்த நடிகை இருக்காங்க பாருங்க. அவங்க மெல்ல திறந்தது கதவுகள் அப்படின்னு, மெல்ல திறந்தது கதவு. அதுல அமலாவுக்கு இந்த புருவங்களை இணைச்சு ஒரு முஸ்லிம் பெண் அதே மாதிரி இந்த பெண்ணை கொண்டு வந்தாங்க. அப்படியே அந்த அந்த பாடி லாங்குவேஜ் சொல்ல முடியாது, அப்படியே அந்த முக்காடை இப்படி எடுத்து போடுறது. ஒரு வயசு இப்ப நாம அந்த சமூகத்துல இருக்கிறனால வயசான பிள்ளைங்க சடங்கான பிள்ளைங்க சொல்லுவாங்க, சாமர்த்தியமான பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலி சாமர்த்தான பிள்ளை. ஓகே, அதைத்தான் நம்ம கிராமங்கள்ல சாமர்த்தியமாச்சு பெரிய பிள்ளை எல்லாம் வெளியே போலாமா அப்படின்னு சடங்கான பிள்ளைய வந்து நைட்டு மட்டும் வந்து மத்த அந்த 6 மணிக்கு மேல மெல்லிய ஒளி விளக்குல அந்த குழந்தை அந்த பிள்ளைகள் எல்லாம் போய் தண்ணி எடுக்க போவாங்க. இவன் எதுல போடுறான்னா அந்த காட்சி நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து என்னன்னா, பேட்டி கொடுத்துட்டு படத்தை பார்த்து வந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, நாங்க முஸ்லீம்களை பத்தி என்னமோ நினைச்சோம். அப்ப இன்னும் கூட ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி, தமிழ்நாட்டுல முஸ்லீம்களை பத்தி அறியாம இருக்கிறது பெரிய. இப்போ சொல்லிடலாம், தமிழ்நாட்டுல தமிழ் படங்கள்ல முஸ்லீம் அப்படின்னா அப்படியே புகை போடுறது சாம்பிராணி பாய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கறிக்கடை பாய் வெட்டுறது, அரே அப்புறம் வட்டி கொடுக்குது அப்படி ஈட்டி அப்படி வச்சுக்கிட்டு, அரே பாய் நிம்பல்க்கு நான் காசு கொடுக்கான், நான் நம்பளுக்கு நீ துட்டு கொடுக்கான்னு இல்லை, இப்படி தமிழ் இது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே பார்த்து உருன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் இப்படி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அப்புறம் 2 ரக்காயத்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி சுடுறது, பயங்கரமா இருக்கும். என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னன்னா தாடி வச்சு, மீசை இல்லாம தாடி வச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அந்த குண்டு அங்க வச்சிரு, அந்த வெடிக்கட்டும். அதுல படம் பேர் சொல்லலாம். ரோஜான்னு ஒரு படத்துல, ரோஜா அந்த படத்துல சலாம் வாங்கும்போது சுட சொல்லுவது தட் வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். மோசமான காட்சி அது. எல்லாரும் ஒரு மாதிரி தலாம் வாங்கினோன்னு இப்படி தமிழ்நாட்டுல எந்த பாய் இருக்கான்? அதாவது தமிழ்நாட்டுல அறிவுகட்டத்தனமா எடுக்கப்பட்ட அற்புதமான படம் யாரு? அந்த ரோஜா படம் இருக்குல்ல. இல்ல, அது வந்து இஸ்லாமிய வெறுப்பு. அது இல்ல, அது மட்டும் இல்ல, இங்க விஜயகாந்த் இருக்காருல்ல, அவர் நடிச்சல நிறைய படம் வந்து இஸ்லாமிய தீவிரவாதி. அதுக்கு எழுதுனது பூரா வந்து லியாகத் அலி கான். அதை வந்து ஓகேன்னு சொல்லி தயாரிச்சு அப்ரூவ் பண்ணது எல்லாம் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர். இதெல்லாம் சேர்ந்து தான் இஸ்லாமிய வெறுப்பை நிறையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் அர்ஜுன், அவர் படங்களை பூரா வந்து முஸ்லீம் தீவிரவாதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் விஜய், இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய், அவர் துப்பாக்கி படத்தில் அப்படி ஆரம்பிச்சு வரிசையா அதுக்கப்புறம் கடைசியா வந்து பீஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல இஸ்லாமிய தீவிரவாதி. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், எந்த தமிழ்நாட்டுல 99.9 9.9ல 100 தான் யாருமே தீவிரவாதிகள் கிடையாது. எல்லாம் எளிமையான மக்கள், அந்தந்த சமூகத்தோட அந்தந்த ஏரியால கலந்து பழகுவாதினா. இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற முஸ்லிம்கள்ல ஒரு 70-80 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 8 பேர்ல இருந்து 80 பேர் இருக்கும். தீர்னா நம்மளை கோபத்துல வர்றது அது இப்பவும் இல்ல.
அது இந்த பாபரி மசீது உடைச்ச காலத்துல அந்த கொஞ்சம் காலம் உருவானா. இருந்தது. இன்னைக்கு ஒரு பய கூட இல்ல தீவிரம் இன்னைக்கு வந்து இத சரி ஓகே போயிட்டு போ நமக்கு என்ன இருக்கு நம்ம தொழில பார்ப்போம் ஏன்னா அப்படின்னு. எல்லாரும் மாமா மச்சான். ஆமா ஏன்னா நாயுடு சமூகத்தை சேர்ந்த நீங்க சொன்னீங்க நம்ம கஸ்தூரி ராஜா ஆமா நிறைய பேர் முக்குளத்தூர்ல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆமா கள்ளர்கள் பிரமலை கள்ளர்கள் ஆ. இந்த கரிசமணி ம் ஷியான்னு சொல்றது சுண்ணத்து சுண்ணத்து பண்றது அங்க தேனி பக்கத்துல சியானுக்கு சுண்ணத்து பண்றது எல்லாமே இதெல்லாம் ஒரே விடுங்க. இந்த சமூகம் தான். உத்தமபாளையம் உத்தமபாளையம் ஆமா உத்தமபாளையம் தேனி போடி ஹாஜி எல்லாம் ஹாஜி கருத்தரா உத்தர் ஆக காலேஜ். இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஹிந்துக்களோடு உண்மையான உறவு. இப்ப இந்த படத்துல உங்களுக்கான ஒரு இது இப்படி இருக்கே நல்லா இருக்கே இது நல்லா இல்ல அப்படின்ற அந்த விமர்சன பார்வை என்ன விமர்சன பார்வை என்னன்னா சுருக்கமாவே பேசுறோம். அது பேச முதல் பார்வை வந்து அப்படி அந்த தறி நெய்யறது இசை ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த இசை சாம் தறி அடிய சாம் சிஎஸ் சாம் சிஎஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்ல. அந்த இசை ரொம்ப நல்லா அவர் இருந்துச்சு. ஆக்சுவலா அதிரடி இசைக்கு பேர் போனவர். ஆமா அந்த கேரக்டர்ல ஆ. கஸ்தூரி ராஜா பாயாவே மாறிட்டார். ஆமா அப்புறமா அந்த பெண்ணு யாரு அந்த காதலிப்பான ஆமா அந்த நிலோஃபர் கதாநாயகி கதை முதல்ல ஃபர்ஸ்ட் காதல் first நிலோஃபர். நிலோபர் ஆ. அந்த பெண்ணும் ரொம்ப நல்லா அப்படியே நல்ல- இருந்தாங்க. அவங்க முக்காடு போடுற முறை ஆ. மதரசாக்கு சாப்பாடு போகும்போது அந்த குனிஞ்ச தலையோட வைக்கக்கூடிய முறை ஆமா அந்த பையனுக்கு மீச வரைகிறது. ஐயோ மாப்பிள்ள ஓட்ட எடுக்கிறதுக்கு நல்லா நல்லா வரையும்ல அப்படின்னு நல்லா வரையில போலன்னா அந்த கிராமத்து அந்த 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 பகுதி வட்டார மொழி அந்த வட்டாரம் எல்லாம் வாழ எல்லாம் என்னெல்லாம் சொல்றா. அதுல வந்து அந்த பொண்ணு தப்பி ஓடி கதவை திறக்கும் போது அவங்க அந்த காதலை வெளிப்படுத்தும் போது ஆமா. அவங்க எல்லாரும் எலான்னு அடிக்கிறது போறதெல்லாம் வந்து இயற்கையா இருந்துச்சு. ஐயோ அப்படி அந்த இடத்துல பர அப்படி இது எல்லாம் எனக்கு பிடிச்சிருச்சு. சரி இஸ்லாம் வந்து எப்படி மையத்தை அடக்குவாங்க ஐயோ, அதையும் பிடிச்சிருச்சு. அரப்பு போட்டு குளிப்பாட்டுறது எல்லாமே பிடிச்சிருச்சு. அதுல அண்ணாண்டி சொல்லி இந்த ஹிந்து சகோதரியும் அவங்களும் உட்காந்து யூஸ் பண்ண அந்த தோட்டத்துல உட்காந்து பேசுவாங்க யூஸ் இல்லையா? பண்ணேன். ஆமா என்னால 2 தோட்டங்களும் வாங்கி வச்சிருக்கா மருமகனுக்கு கொடுக்குறதுக்கு வாங்கிட்டா போச்சனால இந்த உறவுகளை அது பலப்படுச்சு. இதுல எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் பிடிச்சிருந்துச்சு, காட்சி பிடிச்சிருந்துச்சு. ஜமாத்து பெரியவர்கள் கேமரா இவர் வந்து மகேஷ் பிரமாதமான மகேஷ் முத்துசாமி மேல இருந்து எடுத்து அதுல கீழே. இந்த கொச்சின்ல இந்த மேல ட்ரெயின் போகும் கீழே கார் அந்த ஐயோ கொள்ளை என்ன இருக்கு. ஐயோ காட்சி வந்து கண்ணுக்குள்ளேயே நிக்குதே காட்சி. ஒரே ஒரு எனக்கு ஒரு சின்ன விஷயம்தான். அந்த கடைசியில முடிவுகள் அது அவங்க நம்ம நல்லா பண்ணிருக்காங்க. யாரு ஒன்னும் குறை சொல்றதுக்கு இல்ல. யாரு நம்ம ஆனா ஒரு திருப்தி இல்ல கொஞ்சம் அந்த கடைசியில முடிவு அது சடக்குன்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணு கண்ணாடி வந்து போட்டு நிக்குது பார்த்து அதை கொஞ்சம் வேற மாதிரி எடுத்திருக்கலாம். ஆனாலும் அதை நான் குறைய சொல்ல மாட்டேன். ஆனா குழா கொடுத்துட்டேன். நான் வந்து 4 சோத்துக்குள்ள வாழ்றதா வாழ்க்கை இல்லை. அதுல முக்கியமான விஷயம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தலாக்கு குலா இன்ஷா அல்லா மாஸ் இதெல்லாம் வந்து ஹிந்து மத்த சமூகத்தோடு கொஞ்சம் ஒட்டாது. இப்ப குலானா தெரியாது ஆனா அவங்க தமிழ்ல போடுறாங்க. ஆமா இல்ல குலா அப்படின்னா பெண்கள் ஆண்கள் எடுத்து ஆண்கள் பெண்களை வேணாம்னா தலாக் அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம மோடிஜி சொல்லிட்டாரு முத்தலாக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு சம உரிமை இருக்கு இஸ்லாத்துல. ஒரு ஆண் பெண்ணை வேணாண்டா தலாக் சொன்ன மாதிரி பெண்ணு ஆணை வேணாண்டா என்ன செய்யும் குலா கொடுத்துரும். ஆனா இஸ்லாத்துல இன்னொரு விஷயம் சொல்லிடும். ஒரு பெண்ணு ஆண் பெண்ணை வேணாம்னா அதுக்கு காரணம் கேட்க கூடாது. ஆனா பெண்ணு ஆணை வேணாம் குலா கொடுத்தா காரணம் சொல்லணும். இதுல மான மரியாதை இருக்கு. ஒரு பெண்ணுடைய மானத்தை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா வேணாமா வேணாண்டா விட்டுரு, நீ வேணா வேணாம் அவன் குடிக்காரன்லாம் சொல்லணும். இதுதான் குலா. இன்னொன்னு அவரு இவரோட அப்பாவா நடிச்சிருக்க கஸ்தூராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் இத்தா இருப்பாங்க 40 நாள். இத்தா 40 நாள் 4 மாசம் இத்தா அது என்ன மினிமம் 40 நாள் இருப்பாங்க. அப்புறம் 4 மாசம் 10 நாள் தான் குர்ஆன் சட்டம். அந்த இத்தா இருக்குதுன்னா அது இன்னொரு வேற எந்த ஆண்களையும் வேற யாரையும் பார்க்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்லிடுறேன். ஏன் இத்தா இருக்கிறாங்க கணவன் இறந்த உடனே 4 மாசம் வரைக்கும் ஏன் இத்தா இருக்கிறாங்கன்னா ஒருவேளை அவங்க உறவு கொண்டு இருந்து வயிற்றுல ஏதாவது கரு வளர்ந்துருச்சுன்னா அந்த கரு தெரிஞ்சிடும். 1வது பீரியட் தெரியும், 2வது தெரிஞ்சிடும், சில தெரிஞ்சிடும் சார். அது மாதவிடாய் ஃபர்ஸ்ட் மாசம் வரல அப்பவே முடிஞ்சு. ஆமா அப்ப ஏன் 4 மாசம் 10 நாள்? ஆனா என்னன்னா சில முழுக்க கன்ஃபார்ம் ஆகும். இன்னொன்னு ஏன்னா இது வந்து இஸ்லாம் வந்து மறுமணத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆதரிக்கிறது. ஏன்னா அந்த 4 மாசம் 10 நாள்ல அவர்களுக்கு அந்த நினைவுகள் கம்ப்ளீட்டா மறக்கும். நினைவுகள் போயிடும். அப்புறம் பெண்ணு தானே வந்து கருவை சுமக்கிறது. அப்போ வந்து இத்தா இருக்கும்போது ஒருவேளை கரு சுமந்து இருந்தா கருவிற்கு குழந்தைய பெற்றுருவாங்க. அப்ப இல்லையா அப்படின்னா கிளீன் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த இத்தா இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு காரணம். இது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ். அந்த இதுல வந்து இன்னைக்கு இஸ்லாம் சமூகத்துல உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஓப்பனா சொல்லிட்டாங்களே. லைப்ரரியில வந்து இருக்காங்க, அங்க போன லைப்ரரிக்கு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்றான் வந்து இந்த மாதிரி அந்த கூட்டத்துல பிரச்சனை வந்துருச்சு இல்லையா, சாவுல மீது அப்பாவா அந்த பொண்ணோட 2வது வந்து அதுல இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன்.
முதல்ல அவன் காதலி சரி, ஆமா. இரண்டாவது ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் உள்ள காதலி. ம். முதல் கடந்த கால கடந்த காதலி காலம் வந்து ஒரு அப்பாவியா 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இஸ்லாமிய கிராமத்து காதலி. ஆமா. அதுக்கப்புறம் அந்த புள்ள படிச்ச புள்ள இப்ப படிச்ச புள்ள பார்த்தா பெரியாரு, அம்பேத்கர் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் காட்டுறாங்க. கார்ல் மார்க்ஸ் இதெல்லாம் அப்ப கேட்கும் போதே அந்த பிரச்சனை வந்துடும். இத்தா இருக்கும் போதே அம்மா வந்து அங்க தனியா ஒதுங்கி இருக்கும் போதே கல்யாணம் இப்படி பண்ண முடியும்னு அந்த பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்க கேட்டா வந்து அங்க பெரியவங்க எல்லாம் பேசி இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் ஒண்ணுமே பேசல. ஏன் பேசல? ஏன்டா அது பேசல? ரொம்ப முக்கியமா எனக்காக ஏன் பேசல, எனக்காக ஏன் ஏன் பேசல? பேசல நீ பேசியிருக்கணும்ல. பேசிருக்க. அப்ப எனக்காக ஏன் பேசல? அப்படியே பார்த்துட்டு அவன் என்ன பண்ற கையை பிடிச்சிருப்பான். கையை விட்டு எடுத்துட்டு ஓகே க்ளோஸ் பண்ணணும், கிளம்பு. க்ளோஸ் பண்ணணும்னா லைப்ரரியை க்ளோஸ் பண்ண போறாளா, உங்ககிட்ட இருந்து என்னைய தோட்டல க்ளோஸ் பண்ண போறோமா முடிவுக்கு? என்ன மாதிரி அதுல இன்னொரு விஷயம், ஆ. முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்கிறதுக்கு கொஞ்சம் பணம் வந்தாலும் சிறப்புவாங்க, வீடுகளை கட்டி அந்த ஊரே மாத்துறாங்க. ஆமா ஆமா பாத்தீங்களா? சாதாரணமா இருக்கும், பார்த்தா வீடு கட்டி கட்டி 30 அப்படி வருஷத்துக்கு அப்புறம் ஆ. ஊட மாத்துறாங்க. ம். தோட்டத்தை வாங்கினா அங்க 10 பேருக்கு அதுல அவன் சொல்லுவாங்க, அதாவது இந்த எந்த வாழ்க்கை கிட்ட நம்ம வாழ்க்கையை பூரா இழக்கிறோம். எந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை இழந்துதானே இந்த இதெல்லாம் கொண்டு வர்றோம். வாழ்க்கையை இழந்து வாழ்க்கையை வாங்குறோம். ஆமா. எதுக்கு? ஆமா. இல்ல நான் வந்து இங்கேயே தான் பண்ணிக்கிறேன், இங்கே தான் தொழில் பண்ணி பார்த்தியும் நடக்கல. இன்னொரு விஷயம், அதுல ஒரு ரொம்ப எனக்கு பிடிச்சது ம். சாச்சா 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 சாச்சி சாச்சி கடைசியில மச்சா மகன்கிட்ட போய் நகையை கடத்தி கொடுக்குறாங்க. அது என்ன என்ன நம்ப மாட்டியோ, உனக்கு இந்த பணம் தான் பெருசாடா. ஊரெல்லாம் கேட்டியே, ஏன்டா ஏன் கேட்கல? என் சாச்சிட்ட கேட்டியா நீ? அப்படி எல்லாம் கழட்டி கழுத்து கழட்டி கொடுத்தோன்னே சாச்சி அவரோட மிச்சமா இருக்கிறது உங்களுக்கு இதுதான். அப்ப டே நான் வந்து பணத்துக்காக வாடா, இல்ல எனக்கு வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் துபாயில இருந்து வரும்போது அந்த குழு காத்து ஐயோ கிளாஸ் இறக்கி விட்டு இந்த காத்து நமக்கு கிடைக்குமாடே, என்னம்மா இந்த காத்து நமக்கு கிடைக்குமா? எங்க கிடைக்கும் டே? ஏன்னா இத வந்து துபாயில இந்த மாதிரி 10% வயல்கள் நீங்க அதை பார்த்துட்டு பேசுறீங்க, நான் ஏற்கனவே அனுபவிச்சவன். நீங்க அனுபவிச்சேன். ஏன்னா ஒவ்வொரு லீவுக்கு வரும்போது சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துருவோம். நீ எவ்வளவு நாள் ஊருக்கு போயிட்டு வருவீங்க? நாங்க வந்து முதல்ல பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு வரும், அதுக்கப்புறம் வந்து 6 மாசத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கூட்டு போயிட்டேன். ஆனா ஃபேமிலி கூட்டு போனாலும் ஊருக்கு வராதுல்ல. வந்து இங்க எப்படின்னா இங்க இறங்குவோம், எங்க சென்னை ஏர்போர்ட்ல இறங்கி அதுக்கு அடுத்து காரை எடுத்துட்டு எங்க வந்து ஊருக்கு போவோம், விருதுநகர் போகணும். சில நேரம் மதுரை, இது திருச்சி ஏர்போர்ட்ல போவோம், அப்புறம் சில நேரம் மதுரை ஏர்போர்ட் போவோம். ஆனா அங்கிருந்து இது வரைக்கும் வந்துருவோம், பிரச்சனை இல்லை. 2 வருஷம் 1 வருஷம் அங்க இருந்துருவோம். இங்க வந்து அடுத்து ஒரு 4 மணி நேரம் தாங்காது நமக்கு. ஊருக்கு போற 4 மணி நேரம் அப்படியே பரவசமா இருக்கும். அந்த லைஃப், அந்த அனுபவம் இருக்குல்ல, அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். நம்ம எந்த எல்லைக்கு போன இந்த தேசம் இருக்கு பாருங்க, இந்த நாடு, இந்த கிராமம், இந்த மண்ணு, இதுக்கு உலகத்துல எதுவுமே கிடையாது. அது ஒரு வகையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து ஆனாலும் அனுபவிச்சு பார்த்தோம். ஆனாலும் ஒண்ணு சொல்லிடுவோம், இந்த படத்தை பத்தி ரொம்ப சிறப்பு. படத்தின் முடிவை பத்தி எனக்கு பெரிய ரிவெஞ்சன்ஸ்ல கொஞ்சம் மாத்திருக்கலாம், சின்ன கருத்து தான். ஓகே. அடுத்து வந்து இந்த மக்களை பார்த்து தான் தேச துரோகிகள்ங்கிறாங்க. இந்த மண்ணை ஆனா மாற்றம் வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, கடந்த 100 வருட சினிமால இஸ்லாமிய வாழ்வியல் பத்தி தமிழ்ல வந்த முதல் திரைப்படம் இதுதான். ஆனா இன்னொரு பிளீடு, என்னுடைய நண்பர்கள் 2 பேர் இருந்தாங்க. சரி. ஒருத்தர் அமீன், ஓகே, அவர் என்ன கதை எழுதினவர். அவர் என்ன ஒரு 5 தடவை கூப்பிட்டாரு. சரி. கடைசியில எனக்கு தொலைக்காட்சியில சில வேலை போகல. அப்புறம் ரொம்ப நண்பரா இருந்த சன் தொலைக்காட்சியுடைய சாகுல், அவர் ஒரு தந்தையா, 2 பிள்ளைக்கு தந்தையா சூப்பரா நடிச்சிருப்பாரு. அப்படி இன்னொன்னு வச்சுக்கோங்க, மீரா கதிரவன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அந்த இயக்குனர் இந்த படத்தை வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே 5 நிமிஷ காட்சியா வந்து எடிட் பண்ணதை அவர் மொபைல்ல பார்த்தேன். அவர் கார்ல போகும்போது மொபைல்ல போட்டு சவுண்டு வந்து கார்ல சவுண்டு வச்சா 5 நிமிஷமே அசத்துச்சு. நான் சொன்னேன், என்னங்க இது கேமரா யாருங்க? அப்ப கவனிக்கவே இல்லை. ஒரு மகேஷ் முத்துச்சாமி. ஐயோ, மகேஷ் முத்துச்சாமி அருமையா இருக்கும் கேமரா. ஒண்ணு இல்ல, இப்ப நாம என்ன சொல்றோம், மகேஷ் முத்துச்சாமி. ஆமா, அதுல அவரை வந்து இந்த நம்ம காணொலி வாயில என்ன சொல்றோம்னா, மகேஷ் முத்துச்சாமியை பார்த்து அவர் கையை எடுத்து முத்தம் கொடுக்கணும். அது மாதிரி இசை அமைப்பாளர் சாம்சியஸ், அவர் இதுக்கு முன்னாடி அதிரடி இசைக்கு பேர் ஒன்றும் மறந்துட்டேன் சார். 80 காலகட்டங்கள எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். கப்பலுக்கு போன மச்சான். அப்ப அந்த காலம் உங்க ஊருக்கு அதான் காயல் பாவலர் ஷேக் முகமது. அந்த பக்கம் தான், எங்க ஊர் பக்கம் தான் அந்த காயல் பட்டணம். அன்னமே அடிக்கரும்பே ஆவல் என்னை மீறுதடி, என்ன பாட்டு, எண்ணெய் கிணறு போலே என்னமா ஊறுதடி, எண்ணெய் கிணறு உன்னை அங்கு விட்டு வந்து உள் மனசு வாடுதடி,
உள்ளபடி சொன்னாக்கா உயிர் அங்கு வாழுதடி. அருமையான பாட்டு. அங்க ஏன்னா அந்த பாட்டு அதுக்கப்புறம் பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நான் போனேன். பாட்டு படம் வந்து 46 வருஷம் ஆச்சு இந்த பாட்டு வந்து. இந்த பாட்டு வந்து நான் வந்து அந்த 90 அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அதை பார்த்து இந்த பாட்டு அது எப்படி இது ஈச்சமர தோப்புக்குள்ளே எழுந்தாச்சு கட்டிடமே ஈரைந்து மாதத்திலே ஈந்து விடும் ஒப்பந்தமே ஆச்சுது ஒருவாறு அன்பு நகை பெட்டகமே ஆக்க பொறுத்தவளே ஆற பொறு ரத்தினமே. அவன் சொல்றது அப்பா அதாவது துபாய்க்கு அவ சொல்றது துபாய்க்கு பயணம் போய் வருஷம் ஆறாச்சு துள்ளி வரும் காவேரி போல் கண்ணு ரெண்டு மாறாச்சு ஏக்கத்தில் நான் இங்கே தூங்கி ரொம்ப நாளாச்சு தாயகம் வந்திடுங்க தக்க துணை நானாச்சு. என்ன வரிகள். அதுல ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருவோமா? முடிச்சிருவோம் அவ்வளவுதான். இப்ப தயவு செய்து முஸ்லீம் சமூகத்துல பல விஷயத்த கேட்டிருக்கோம். எனக்குடைய நண்பர் ஒருத்தர் 46 வருஷம் ஒரு கஃபில் வீட்டுல இருந்தார். கஃபில்னா அந்த முதலாளி ஒரு முதலாளிட்டு வேலை பார்த்தாரு. அவர் 46 வருஷம் கழிச்சு அவருடைய குடும்பம்லாம் பிள்ளைலாம் லண்டன்லாம் படிக்க வச்சிருந்தாரு. 46 வருஷம் கழிச்சு இங்க வந்தாரு. வந்துட்டு நான் இனி ஊர்ல இருக்க போறேன் சுஃபியான், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது பிசினஸ் பண்ண நல்லா சம்பாதிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டா வந்து 6 மாசத்துல கொரோனா வந்துச்சு. கொரோனாவில் பள்ளியாசல் தொழுக போனாரு. அப்ப நான் போகாதீங்க சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. கடைசியில பொண்டாட்டியோட வாழையில பிள்ளைகளோட வாழ இறந்துட்டேன். அதனால தயவு செய்து நீங்க சம்பாதிங்க, வெளிநாட்டுக்கு போங்க, நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போங்க, உங்க பெண்டாட்டி பிள்ளையில கூட்டு போயிருங்க, தாய் தந்தையை கூட்டு போங்க. ஒரு காலத்துல அங்க வந்து நமக்கு வறுமை இருந்துச்சு, 80-90 வறுமை இருந்துச்சு, ஒரு வழியில போனோம். ஆனா போனதுக்கு அப்புறம் வந்து முதல்ல சிறுகதையா போவோம், போயிட்டு 5 வருஷத்துல வந்துருவோம்னு. அதுக்கப்புறம் தொடர்கதையா 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் அங்க இருப்போம். என்னன்னா ஒரு வருஷத்துக்கு 1 மாசம் தான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை. 3 வருஷம் கழிச்சு வந்தோம்னா 3 மாசம் லீவு, அவ்வளவுதான். அப்புறம் 20 வருஷம் கழிச்சா நமக்கு வந்து 20 மாசம் தான், 2 வருஷம் கூட வாழ்க்கை இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளை உருக்கிட்டு தியாகம் பண்ணிட்டு பெண்கள் இங்க அவங்கள கட்டுப்படுத்தி உருக்கிக்கிட்டு இது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வராது இல்ல. அந்த வாழ்க்கை இப்ப நீங்க உங்களுடைய மனைவியோட 25 வயசுல வாழ்றத 50 வயசுல வாழ முடியாது. அந்த உறவுகள் அந்த முடிஞ்சு போச்சு. அதாவது ஏக்கத்துல இதுலயும் போட்டோ அந்த டைம்ல 1-2 இல்ல, ஏராளமான விஷயம் இல்ல. அந்த டைம்ல எப்படின்னா சவுதியில இருக்கும்போது அந்த அனுபவம் இதையும் சொல்லி முடிச்சிருவோம். என்னன்னா ஃபோன் பண்ணணும், ஃபோன் பண்ணுறாங்க. இந்த ஓட்ட காயின் வந்து ஆரம்பத்தில் சவுதி அரேபியாவில் வந்து ஊருக்குள்ள வந்து இந்த பிசிஓ மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனு, அந்த ஃபோனுக்கு காயின் போடுவாங்க. காயின் போட்டால் அந்த காயின் வந்து சில 1 திராம் 1 ரியால் 2 ரியால்னு. அது என்ன பண்ண நம்ம மக்கள் சில என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன நூலை கட்டி விட்டு காயினை உள்ளே போட்டுக்கிட்டு மணிக்கணக்காக பேசுறது. அப்புறம் காயின் எடுக்க வருவாங்களா அங்கே லோக்கல் அத்தாரிட்டி, என்ன நூல் கட்டியிருக்கு, அப்புறம் நூல் கட்டியிருக்கேன்னு பார்த்தோன்னா ஓ திருட்டுத்தனம் பண்ணுறாங்களா அப்படின்னு அதை மாற்றினாங்க, கார்டு கொண்டு வந்தாங்க. அப்படி ஒன்று அப்புறம் கேசரில் பேசி அனுப்புறது. ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம இங்கே அனுப்பிச்சி விட்டோம்னா வந்து சேருக்கு 15 நாள் ஆகும். 15 நாளுக்கு அப்புறம் இப்போ இங்கே இருக்கான் அப்படி இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ கல்யாணம் பண்ணியிருப்போம், 2 மாசத்துல கிளம்பியிருப்போம், அவள் கர்ப்பமாயிருப்பா, நம்ம 2 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது குழந்தை வந்து 1.5 ஒடியே அந்த படத்துல இருந்து ஒதுங்கி நிற்கும் தெரியுமா, அது மாதிரி புள்ள ஒதுங்கி இருக்கும். போனா வராது. அப்புறம் கொஞ்சம் அடுத்த கட்டம் 2வது ட்ரிப் வரும்போது புள்ள என்ன இந்த மாமா யாருமான்னு கேட்கும் அப்பாவை பார்த்து. ஏன்னா கூட இல்லையே அந்த காலத்து அந்த சோகம் இழந்து போய், அதாவது பெரிய தியாகங்கள், பெரிய தியாகம். இனி தயவு செய்து இஸ்லாம் சமூகம் அறிவுபூர்வமா நடக்கணும். இந்து மக்களோட ரொம்ப நேசமும் பாசமும் வச்சு இன்னும் உறவுதான், உறவோடு இருக்கணும். இந்த உறவை எவனாலையும் கெடுக்க முடியாது. உலகம் அழிந்தாலும் இந்த தமிழ் உறவுகளை கெடுக்க முடியாது. நம்ம உடம்புல ஓடுறது. இன்னொரு வேண்டுகோள், நாம அதனாலதான் முதலியார்ல இருந்து இஸ்லாமுக்கு வந்தாங்க. அந்த தறி தொழில் அப்படித்தான். தச்சநல்லூர், பத்தமடை, மேலப்பாளையம், கடைநல்லூர், அங்க புளியங்குடி எல்லாமே இந்த உறவு தான். அவங்களும் எல்லாம் வாழ போல அப்படிதான் பேசுவாங்க. எல்லாம் வாழ அங்க எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. ஆக இந்த உறவுகள் பலப்படணும். அடுத்து இத மாதிரி இன்னும் ஒரே ஒரு நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன், சொல்லுங்க. நீங்க ஒரு திரைப்பட ப்ரொடியூசர், டைரக்டர், இயக்குனர் கம் ப்ரொடியூசரா இருந்தீங்க ஒரு நேரத்துல. நீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும், அத கொஞ்சம் குறைஞ்ச பட்ஜெட்ல அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதுல இன்னொன்னு, நமக்கு சில தொப்பி போட்டு தாடி வச்சு வீணா போன ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அது எப்படிங்க இந்த மாதிரி வந்து புர்கா போடாம பொம்பளை பிள்ளைல வெளியே இந்த மாதிரி படத்துல காமிப்பீங்க இப்படியான்னு. 2000க்கு அப்புறம் தான் புர்கா போட்டு அங்கே இருந்து வஹாபி சமூகத்துல இருந்து வந்த புர்கா, அது ஏன்டா இங்கே வந்து கலாச்சாரம் இது பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி இஸ்லாம் சமூகத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு சில கோடரி காம்புகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் கண்டனம் தெரிவிச்சு இதை முடிக்கிறதோட நன்றி, ரொம்ப நன்றி.